கட்சி சார்பாக நேஷனல் எக்ஸர்விசன் பார்ட்டி தேசிய முன்னாள் ராணுவ கட்சியின் சார்பாக இன்று சோளிங்கரில் கட்சி அலுவலகத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலம் ஆக்கிரமிப்பு பற்றிய தீர்மானம் தான் இது. மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னைத்தானே அப்பா என்று புகழாரம் சூடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதன் விளைவு இன்று சோளிங்கரில் அவருடைய ஒரு பிள்ளை அசோகன் அரசு நிலத்தை தன் அப்பா நிலம் என்று கருதி அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார். இதை கண்டிப்பாக தமிழ்நாட்டின் தன்னைத்தானே அப்பா என்று கூறிக்கொண்டிருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த பிள்ளை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானமாக இன்று போட்டிருக்கிறோம். இது போன்ற எண்ணற்ற திமுக நிர்வாகிகள் இன்னைக்கு எங்க பாரு ஆக்கிரமிப்பு, இந்த படுகொலை, கஞ்சா, இது எல்லாத்துலயும் நம்பர் 1 யாரானா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு யாராலையுமே முடியல, எல்லாமே தோத்து போயிடுறாங்க. இது இந்த காவல்துறை ஏவல் துறையாக தான் செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு காவல்துறை கொஞ்சம் கூட ஈவு இறக்கமின்றி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த காவல்துறை ஏவல் துறையாக இவர்கள் பின்னாடி கை கட்டிக்கிட்டு இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாந்தாலும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை தன் கட்டுப்பாடுகள் வைத்துக் கொண்டிருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி மனம் இறங்கி மக்களுக்காக உண்மையான சேவை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். முன்னாள் இராணுவர்கள் சார்பாக இனி வருங்காலங்களில் கட்டாயமாக தேசிய முன்னாள் இராணுவர்கள் கட்சியின் சார்பாக திமுகவிற்கு அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை தேசிய முன்னாள் இராணுவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கட்சி துவங்கந்து திமுகவுக்கு சாவு மணி அடிக்கிறதுக்காக தான். இந்த திமுகவோட அட்ராசிட்டி, அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. இன்னைக்கு புலிவளம் கிராமத்துல ஒரு குழந்தை, ஒரு சிறுமி, பள்ளி சிறுமி, 10ஆம் வகுப்பே படிக்கக்கூடிய ஒரு சிறுமியை வீடு புகுந்து இன்னைக்கு கொலை செய்திருக்காங்கன்னா காரணம் என்னன்னா இந்த கஞ்சா, இந்த பல்வேறு வகையான போதைப் பொருட்கள். இதை இவங்க கட்டுக்குள் கொண்டு வரதே கிடையாது. எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் இதுக்கான தீவிர முயற்சிகளை எடுத்து இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எடுக்க தவறினால் கட்டாயமாக திமுக ஆட்சிக்கு அபாய மணி அடிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.